ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதா நேரத்தில் இதோ அபிமன்னனாகப்பட்டவன் இந்த நாகமலை தோகமலை உபலாய் மலை வழியில் செல்லும் பொழுது இதா சமயத்தில் அரவான் சபை தற்பார் அபிமன்யு வேசக்காரரா எதுக்கு சம்பளமா 1500 ரூபா திங்கக்கிழமை படுதா ஓட்ட பண்ணாங்க அடே சின்ன தீரு பொடிடே கீழே வர நாகமலைக்கு ஒரு காலம் நாகமலைக்கு ஒரு காலம் இப்படி கால ரெண்டு காலை வச்சிருக்கிறிய வழி விடுடா நான் போகணும் வழி விடுவதா வழி விட்டு முடியுமா முடியாதா அதாவது 56 சக்கரவர்த்தி ஆகப்பட்டவனே என்னுடைய காலுக்கடியை பூந்து போறான். சரி நீ எல்லாம் எம்மாத்திரண்டா காலுக்கடியில பூந்து போறவனா? டேய் நான் ஒரு வீரனுக்கு பிறந்தவன், காலுக்கடியில பூந்து போக மாட்டேன். அப்படியா? விட்ட முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. அடக்கறாவாய அரண்மனை நாயே, மூதாவி நாயே, வழி விட்ட முடியுமா முடியாதா? முடியாதுடா. அப்படியா? பானமெல்லாம் அவனுடைய பாதத்திலே மாலையாக விளைகிறது. அவன் தொடுக்கின்ற பானமெல்லாம் என்னுடைய கழுத்திலே பூ மாலையாக விளைகிறது. அதனால சண்டை செய்வதற்கு முன்பதாக குலங்கோத்திரத்தை அறிந்து சண்டை செய்ய வேண்டும். என்னிடம் சண்டைக்கு வருகிறாயே, நீ யாரு? எந்த குலம்? குருநாடு குருகுலம். சரி சரியான சந்திரகுலம். பாண்டவர்கள் 5 பேர், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். சரி இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர். ஆனால் அழகமன்னன் அர்ஜுனனுக்கும் அழகி சுபத்திரிக்கு பிறந்த ஒரே மகன் அபிமன்யு. ஆனால் அழகமன்னனுக்கும் அழகு சுபத்திரிக்கு பிறந்த அபிமன்னன் நான் யார் தெரியுமா? அதே நடுபிறந்த ஆனால் அழகமன்னனுக்கும் ஆதித்தன்னிக்கு பிறந்த பெயரோ நல்லவன். நீங்களும் அதே குருநாடு குருகுலம் சரியான சந்திரமைதான். அர்ஜுனனுக்கு பிறந்த ஒரே மகன் அரவான். அரவான் அண்ணா தம்பி தம்பி அண்ணா மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு அங்கால பௌத்துடனே எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? நான் எங்கே செல்கிறேன் தெரியுமா? எங்கே? சங்குதுமார்கை செல்கிறேன். சரி எதற்கு தெரியுமா? எதற்காக? என் மாமன் மகளாகப்பட்ட கமல சுந்தரியை திருமணம் செய்வதற்கு. ஆமா, என் எதிரியாகப்பட்ட அவனுடைய மனைவி திருமணம் செய்ய போகிறாய். உனக்கு மனைவி. பா பயப்பட வேண்டாம் தம்பி, கூட நானும் வரேன். போவோமா? ஒருவருக்கு இருவருக்கு போகலாம். இன்னும் அபிமன்னனும் இன்னும் கடோர்கதனும் அரவானும் செல்லும் வழியில் வீரகங்கைக்கும் சகாதேவனுக்கு பிறந்த சொந்தி செட்டி என்றவன் வழியில் தடுத்து எடை சரிக்கு சரியாக இருந்தால் மட்டுமே வழிவிடுவேன் என்று சொன்னான். அவனையும் தம்பி என்று ஏற்றுக்கொண்டு 4 ஆகிவிட்டோம். செல்வோம்.